விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 20 நாட்கள் ஆகுது. இந்த வீடியோவில் தி கோட் படத்தோட 18 டேஸ்க்கான உலக வசூலை விவரமாக பார்த்துருவோம். தமிழகத்தில் 213.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் 3rd ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. தமிழகத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பிக் பிளாக் பஸ்டர் மூவி. ஓவர்சீஸில் 157.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் 5th ஹையஸ்ட் தமிழ் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. கர்நாடகாவில் 27.30 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5th ஹையஸ்ட் தமிழ் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸில் 6th ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 13.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நுழையில. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு ஃப்ளாப் மூவி. கேரளாவில் 12.95 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நுழையில. கேரளாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு டிசாஸ்டர் மூவி. மொத்தமாக 18 டேஸில் உலக அளவில் 450.45 crore தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு அண்ட் ஓவர்சீஸ் தவிர மற்ற எல்லா ரீஜன்லையும் இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. தமிழ் சினிமாவில் 450 crore கலெக்ஷனை ரீச் பண்ண 5th தமிழ் மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். 20வது நாளான இன்னைக்கு சென்னை ரீஜனில் 217 ஷோஸ் இந்த படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இல்லை. ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷனை உலக அளவில் ரீச் பண்ண போகுதுன்ற உங்கள் கெஸ்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.